Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் முந்திரி பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி சுகராக சேர்க்குறோம், நீங்கள் சுகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு எண்ணெயை சூடாக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெயை சூடாக்கி சேர்க்கறதுனால நம்மளோட பிஸ்கட் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கையை வச்சு நம்ம நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையை வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள். அது ஸ்டிப்பாக நிற்கிது அப்படின்னா நம்மளோட மாவு சூப்பரான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 1/2 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையை வச்சு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலை நம்ம விரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து இது இப்போ நல்லா திக்காக விரித்து எடுத்துக்கலாம். நல்லா திக்காக விரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா திக்காக விரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி குட்டியாக மூடி யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த மூடியில் மாவு வந்து ஆஃப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுல, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பிஸ்கட்டை வந்து தனித்தனியாக போடணும்னு இல்லை, ஒன்றாவே சேர்த்துக்கலாம். அது வெந்ததுக்கப்புறமா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிஸ்கட் சூப்பரான கலரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பிஸ்கட்டுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பிஸ்கட்டில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பும் மிளகாத்தூளும் எல்லா பிஸ்கட்டில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முந்திரி பிஸ்கட் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.